கனடாவில் ஸ்காப்ரோவில் வயதானவர்களை ஏமாற்றி கொள்ளையடித்த சம்பவங்கள் தொடர்பில் டொரண்டோ போலீசார் நால்வரை கைது செய்துள்ளனர். வயதானவர்களை ஏமாற்றி அவர்களின் உண்மையான தங்க நகைகளை திருடுவதற்காக சந்தேக நபர்கள் போலி நகைகளை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் ஏப்ரல் 2026 ஆண்டில் ஸ்காப்ரோவின் வெவ்வேறு பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன. இந்த கொள்ளை சம்பவங்கள் ஏப்ரல் 2026 ஆண்டில் ஸ்காப்ரோவின் வெவ்வேறு பகுதிகளில் நிகழ்ந்துள்ளன. இந்த மோசடியில் தமிழர்கள் உட்பட பலர் தங்க நகைகளை இழந்துள்ளனர். இது தொடர்பான முதல் கொள்ளை சம்பவத்தில் லாரன்ஸ் அவென்யூ மற்றும் ஸ்காப்ரோ கோல்ஃப் கிளப் சாலைக்கு அருகில் ஒரு வயதான பெண் சந்தேக நபரால் அணுகப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் அவரது தங்க மோதிரத்தை ரகசியமாக பறித்துக் கொண்டே போலி நகைகளை அவரது கையில் வலுக்கட்டாயமாக அணிவித்ததாக. இதன் பின்னர் சந்தேக நபர்கள் சாம்பல் நிற டாட் ஜர்னி வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபர்களை தேடிய போலீசார் அவர்களை அருகிலேயே கைது செய்துள்ளனர். மேலும் இந்த குழுவுடன் தொடர்புடைய பல வீடுகளையும் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். இந்த சோதனைகளின் போது கொள்ளை சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் போலி நகைகளையும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து திருடப்பட்ட பிற நகைகளையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதேவேளை கான்லி சாலை மற்றும் எல்எஸ் மேயர் சாலைக்கு அருகில் நடந்த மற்றொரு கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்கள் ஒரு வயதானவரை அணுகி அவரிடம் வழி கேட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்வது போல் நடித்துள்ளனர். பின்னர் அவர்கள் அவரது தங்க சங்கிலியை திருடிய சந்தேக நபர்கள் அதற்கு பதிலாக போலி சங்கிலியையும் ஒரு போலி மோதிரத்தையும் வைத்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை முறைப்பாடு செய்யப்படாத மேலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே தகவல் தெரிந்த எவரும் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.